நமது கேப்டன் டிவியின் 600 தொலைபேசி எண்ணுக்கு மக்கள் ஆர்வத்துடன் தங்கள் புகார்களை தெரிவிக்கின்றனர். இன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட புகார் அரசு மருத்துவமனையில் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அமைக்கப்பட்ட தீப்பூன் வார்டு செயல்படாமல் இருப்பது குறித்தது. குடியாத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பீடி தொழிற்சாலை மற்றும் ஏராளமான தீப்பெட்டி தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இதில் ஆயிரக்கணக்கானவர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்த தொழிற்சாலைகளில் ஏற்படும் தீ விபத்துகளின் போது தீக்காயம் அடைந்தவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் பல லட்சம் ரூபாய் செலவில் 15 படுக்கை கொண்ட குளிர்சாதன வசதியுடன் தீப்புண் சிறப்பு வார்டு அமைக்கப்பட்டது. தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமின்றி வேறு விபத்துகளில் காயமடைந்தவர்களுக்கும் இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இந்த தீப்புண் வார்டுக்கு தற்போது மூடு விழா நடத்தப்பட்டுள்ளது. வார்டில் உள்ள குளிர்சாதன இயந்திரங்கள் சேதமடைந்து காணப்படுகின்றன. பீடி தொழிலாளர்கள் மற்றும் நெசவு தொழிலாளர்கள் 45,000 பேர் கூட வேலை செய்கிறார்கள். இன்னைக்கு அந்த எரிஞ்சு போன மக்கள் ஹாஸ்பிட்டல் படுக்கும்போது அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாம அந்த வார்டு ரொம்ப அழிஞ்சு போயிருக்குது. 16 பெட்டுக்கும் போது 9 ஏசி இருந்துச்சு. நாங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு அரசு மொத்தம் ஏசி இல்லை, அது பாழஞ்சே போச்சு. இதனால் தீ விபத்தில் காயமடைபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாமல் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் அவல நிலை நீடித்து வருகிறது. எனவே தீப்புண் சிறப்பு வார்டு மீண்டும் நல்லபடியாக செயல்பட தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குடியாத்தம் நகர மக்களின் கோரிக்கையாகும். நிறைய தீப்பெட்டி தொழிற்சாலைகள்லாம் நிறைய இருக்கு. அது இல்லாத நெசவு தொழில் மற்றும் பீடி தொழில் ஆகியவை தீப்பெட்டி தொழிற்சாலை நிறைய இருக்கு. இது ஏற்கனவே 15 படுக்கையோட ஏசியோட இருந்தது, செயல்பட்டு கொண்டிருந்தது. இப்போ அது செயல்பாடு எதுவுமே இல்லாத இப்ப நிறுத்திட்டாங்க. இது மூடப்பட்டதுனால இங்க தீக்காயம் ஏற்பட்டு வர சிகிச்சை பலனின்றி நிறைய பேர் உயிரிழப்பெல்லாம் ஏற்படுது. தீவாடை உடனடியாக தீ துவைக்குமாறு கேட்டுக்கொள்ளும். கேப்டன் டிவி செய்திகளுக்காக குடியாத்தத்தில் இருந்து செய்தியாளர் முன்னாவுடன் ஜே முருகன்.